ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ விஜய் எப்படியாவது அந்த சுடர் பிசாசுக்கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நொய்யின்னு கிட்ட வர்றது என்ன, ஒராசுறது என்ன, கட்டி பிடிச்சிக்கிறது என்ன, இதில் அல்வா மல்லிப்பூ இது கண்ணா முன்னான்னு உள்ள ரூம்குள்ளே வர வச்சு பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு தாங்க முடியலைங்க. விஜய் எவ்வளோதான் பொறுப்பார். அதனால் பயங்கரமாக யோசிச்சு அப்படியே ஃபோன் வந்தது. அந்த ஃபோன் வந்த சாக்கு யூஸ் பண்ணி அப்படியே வெளியே நிறைய பிரச்சனை, அதாவது ப்ராஜெக்ட் நடக்கிற இடத்துல சைட்டில் நிறைய பிரச்சனைன்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆன மனுஷன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நேராக தன்னோட பொண்டாட்டியை தேடி போகிறாரு. ஆமாங்க, அங்கே போனால் அங்கே ஒரு பிசாசு இருக்கு இல்லைங்களா, அந்த ராஜி பிசாசு அங்கே வந்தது தெரிஞ்சால் உடனே இந்த சுடர்கிட்ட வத்தி வச்சிருவான்னு தெரிஞ்சுட்டு நம்ம மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி தான் மல்லி, அவள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணா, நான் எப்படியோ ஒன்று ஃபோன் வந்ததை வச்சு தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. உடனே ஐடியா பண்ண போகிறாங்க. சரி, இங்கே கீழே இருந்தால் தானே இந்த ராஜிக்கு தெரியும், மொட்டை மாடிக்கு வந்துரு நீ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஐடியா போடுறாங்க. ஸோ நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பாடை எடுத்துக்கிட்டு பாய், தலகாணி, தண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. விஜயும் பார்த்திங்கன்னா திருட்டுத்தனமாக, சொந்த வீட்டுக்குள்ளேயே திருட்டுத்தனமாக அந்த ராஜிக்கு பயந்துக்கிட்டு மேலே மொட்டை மாடி வராங்க. அங்கே போனதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கண்கொள்ளா காட்சியான ஒரு விஷயம் தான் நடக்குது. உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அவங்க நடந்துக்கிறாங்க. அதாவது நம்ம மல்லி பசஞ்சு விஜய்க்கு ஊட்டி விடுறாங்க, விஜய் மல்லிக்கு ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. நான் கடவுள்கிட்ட என் மல்லி கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும், அதை கொடு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேண்டிப்பேன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் மனசு திறந்து பேசிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மல்லி. அதுக்கப்புறம் விஜயோட மடியில் மல்லி படுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பயங்கர க்யூட்டாக ரொமான்டிக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மொட்டை மாடியில் அன்னைக்கு நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த வெடிஞ்சதும் இந்த சுடர் இந்த ரகுவை பார்க்க மீட் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. அங்கே போனதும் நடக்கிறதெல்லாம் அப்படி தான் தோணுது அப்படின்ற மாதிரி ரகு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதாங்க நம்மளை குறி வச்சுட்டாங்க, இவங்க நம்மளை பிளான் பண்ணி பிடிக்க போகிறாங்க, அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறது தான் பெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த ரகு. ஸோ அதுக்கப்புறம் இந்த சுடர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜிக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா அன்றைக்கி நைட்டு விஜய் அங்கே வரல இல்லைங்களா, அதனால அங்கே ஏதாவது வந்திருப்பானோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விஜய் அங்கே வந்தாரா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜய் எல்லாம் இங்கே நைட் வந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது நம்ம மல்லி பாய் தலைகாணியெல்லாம் மொட்டை மாடியிலேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அதை கேட்டு பார்த்ததுமே உடனே சுடர்கிட்டே இந்த ராஜி சொல்கிறாங்க, விஜய் எல்லாம் வந்த மாதிரி தெரியல, ஆனால் இந்த மல்லி மட்டும் மொட்டை மாடியிலேருந்து பாய் தலைகாணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அவள் தனியாக படுத்துருக்க மாட்டா, மல்லி அதாவது விஜய் மொட்டை மாடியில் படுத்துட்டு இருந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ராஜி சொல்லி விட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் சுடர் என்ன பண்ண போகிறாங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆக போகிறதில்ல, இருக்கிறத சுருட்டிக்கிட்டு கிளம்பிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ அடிக்கடி இப்போ ரகுவை மீட் பண்ணுறதுக்காகவும் இந்த சுடர் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. எதேச்சியாக இந்த சுடரை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நான் கதிரேசனோ இல்லை நிஷாவோ போகலாம். ஏன்னா எதுக்காக அக்கா இங்கே எதுக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனால் அங்கே ரகு வீட்டில் உள்ளே ரகுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த கதிரேசனோ இல்லை நிஷாவோ பார்க்குற மாதிரி ஒரு சீன் அமைஞ்சது அப்படின்னாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இல்லைனாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் உண்மை இந்த நிஷாவுக்கும் கதிரேசனுக்கும் தெரியதான் போகுது. அப்போ இந்த சுடரோட கண்ணம் பழுக்க தான் போகுது. அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.